வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி இந்த வெயிலுக்கு இதமாக குடிக்கிற மாதிரி 2 வகையான லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லஸ்ஸி செய்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான லஸ்ஸி கிடைக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா ஜில்லுன்னு குடிக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப குசியாகிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க அந்த லஸ்ஸி ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ லஸ்ஸி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தயிர் தான். இந்த தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிர் எப்படி கெட்டியாக செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கணும். அதாவது பாக்கெட் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்ரு பாலுக்கு 100 ml மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பால் பொங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்குங்க. நல்லா கொதிக்க வைக்கும் போது தான் பால் கொஞ்சம் லைட்டாக சுண்டி நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு தயிர். இதே நீங்கள் பசும்பால் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க. அந்த பாலை அப்படியே சேர்த்து காய்ச்சி எடுத்துக்குங்க. காய்ச்ச பாலை நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்குங்க. பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஊற்றணும். ஊற்றுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தயிர் மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லாவே தயிர் உறைஞ்சி வந்துடும் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே. அதிகமான தயிர் நீங்கள் ஊற்றி உரைக்கி சேர்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து புளிப்பு அதிகமாகிடும் தயிரில். அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா திரஞ்சி வந்துடும். இது போல் தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலாப்பில் இருக்கிற அந்த ஆடையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த ஆடை அப்படியே தனியாக இருக்கட்டும். அது வந்து நம்ம லஸ்ஸி செய்யும் போது எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ லஸ்ஸி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தயிராக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். திக்கான தயிராக இருக்கணும், புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க லஸ்ஸி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. இப்போ இதில் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறோம் ஒரு பாத்திரத்தில். இந்த லஸ்ஸியை நம்ம மிக்ஸி ஜார்லேயும் செய்யலாம். ஆனால் மிக்சியில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம விடும் போது ரொம்ப தண்ணியாக மாறிடும். குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இது போல் நல்லா தயிரை கடைஞ்சிட்டு திக்காக குடிக்கும் போது லஸ்ஸியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் விஸ்கு வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். மத்து இருந்ததுன்னா நல்லா வச்சு கடைஞ்சிக்குங்க. மத்து இல்லாதவங்க இது போல் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிரை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விடுங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூலிங் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா குடிக்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு இந்த சுகர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதில் தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி வந்து சுகர் பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. திரும்பவும் இது எல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்குங்க. சுகரை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னாக்கா சரியாக கரையாது. நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும். கையால் கரைக்கும் போது அந்த அளவுக்கு கரைஞ்சி வராது. அதனால் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா கலந்து வரும். நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வர அளவுக்கு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நார்மலாக செய்யக்கூடிய லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எப்படி சர்வ் பண்ணுங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் லஸ்ஸி செய்கிறதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தயிர் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அதே போல் நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்குவோம் இந்த தயிரை. மத்து இருந்துச்சுன்னா நல்லா வச்சு கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சிட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும். தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். இதில் ஐஸ் கட்டி சேர்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக போகிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரிட்ஜிலே நம்ம தயிரை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த சில்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுட்ரு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ரோஸ் லஸ்ஸியும் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லஸ்ஸியை இது கூட சேர்த்துக்கிறேன்.
லெசி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸோடு இருக்கும் போது தான் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் நீங்கள் மிக்சியில் செய்கிறத விட இது போல் கடைஞ்சிட்டே செஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூலிங் தேவை அப்படின்னா நீங்கள் இதில் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம்ல பாலாடை, அதை மேலாப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மேலாப்பில் லைட்டாக சீனி தூவி விட்டுக்கிறேன். இது போல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த லெசியோட இந்த ஆடையும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ரோஸ் லெசிக்கு பார்த்திங்கன்னா நட்ஸு துருவிட்டு சேர்த்துக்குங்க. இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், 2 வகையான லெசியும் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சொன்னது போல் டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த லெசியை ரெடி பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.